ஹிஸ் கிங்டம் கிட்ஸுக்கு மீண்டும் வரவேற்றார் என்று ஒவ்வொரு அதிசயத்துக்கும் நெருக்கமான ஒரு கதையை பகிர்கிறோம். எதிர்பாராத இடத்தில் கிடைத்த நம்பிக்கையின் கதைய. இன்றைய கதை உலகின் நிழலில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றியது. பலரால் மறக்கப்பட்டவராக இருந்தாலும் கடவுளால் ஒருபோதும் மறக்கப்படாதவரை சுற்றியது. இந்த கதை இரக்கம், நம்பிக்கை மற்றும் இயேசு ஒவ்வொரு மனிதருக்கும் கொண்டுள்ள அதிசயமான அன்பை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்க தயாரா? வாங்க ஆரம்பிப்போம். நிழல்கள் வருவதற்கு முன்பே இந்த மனிதர் ஒரு மகிழ்ச்சியான சிறுவனாக இருந்தார். அவர் பெத்தானியின் தோட்டங்களில் விளையாடி, தந்தைக்கு வயலில் உதவியும் சிரிப்பு நிறைந்த வீட்டில் வளர்ந்தார். ஆனா ஒரு நாள் எல்லாம் மாறத் தொடங்கியது. அவரது தோளில் ஒரு சிறிய குறி தோன்றியது. முதல்ல அது ஒன்றும் பெரியதாக தெரியவில்லை. ஆனா விரைவில் அந்த குறிகள் பெரிதாகி அவருடைய குடும்பத்தினரின் கண்களில் பயமும் கூட அதிகரிச்சது. யாரும் சொல்ல விரும்பாத அந்த வார்த்தை இறுதியில சொல்லப்பட்டது, குஷ்டு. அந்த நாட்கள்ல அது தனிமையின் தீர்ப்பாயிருந்தது. அவர் தான் வீடும் குடும்பமும் நேசித்த அனைத்தையும் விட்டு சொல்ல வேண்டியிருந்தது. ஒரு சிறிய பொருட்கள் கட்டுடன் மற்றும் அவர் தனியாக பள்ளத்தாக்கில் நடந்து சென்றார். காட்டின் கனமான அமைதி அவருடைய புதிய வீடாக மாறியது. இந்த நோய் அவருடைய உடலை மட்டுமல்ல, இதயத்தையும் வலியுறுத்தியது. குஷ்டு நோயாளிகள் சமுதாயத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டார்கள். அவர்கள் கிராமத்தின் இசையிலிருந்தும் குடும்பத்தின் பாதுகாப்பிலிருந்தும் தொலைவில் குகைகளிலும் தனிமையான இடங்களிலும் வாழ கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர் தன் இரவுகளை குளிர்ந்த நட்சத்திரங்களின் கீழ் கழித்தார். ஒருபோதும் மனிதரின் தொடுதலை மீண்டும் உணர முடியுமா என்று எண்ணிக்கொண்டேன். அவருடைய உலகம் நிழல்கள் மற்றும் ஏக்கங்களால் நிரம்பியதாக மாறிவிட்டது. சட்டம் கடுமையா இருந்தது. அவர் யாரிடமோ 6 அடி அருகில் கூட செல்ல முடியாது. அவர் ஒரு உயிருள்ள பேயாக, ஒரு காலத்தில் அறிந்த அனைவராலும் அசுத்தமானவன் என்று குறிக்கப்பட்ட மனிதராய் இருந்தார். அவர் தன் கிராமத்தின் புகைச்சிமினிகளில் இருந்து எழும் புகையை பார்த்து, தானால் சாப்பிட முடியாத ரொட்டியின் வாசனையை நுகர்ந்து, தானால் பாட முடியாத பாடல்களை கேட்டார். தனிமை என்றென்றும் வலியாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் இழந்தவற்றை நினைவூட்டியது. தன் சொந்த நாட்டிலேயே அவர் ஒரு அகதியாக ஒருபோதும் வராத ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். யாராவது பயணிகள் அருகில் வந்தா அவர் எச்சரிக்கை சொல்ல வேண்டியிருந்தது. அசுத்த அசுத்த. அவரது குரல் ஒலித்தது, தனிமையின் ஒரு சோக பாடலாக. அவரது வலிய மற்றவர்களிடமிருந்து பாதுகாக்கும் வழி அதுதான். மக்கள் தங்கள் ஆடைகளை இறுக்கி அணிந்து பயத்துடன் விரைந்து சென்றார்கள். யாரும் அவரை பார்க்க விரும்பவில்லை, அவருடைய பெயரையும் அறிய விரும்பவில்லை. உலகத்துக்கு அவர் இனி ஒரு மனிதன் இல்லை, அவர் வெறும் ஒரு நோயாக மட்டுமே இருந்தார். சரீர வலி மட்டும் இல்ல, நிராகரிப்பும் தாங்க முடியாததாக இருந்தது. அவருக்கு தன்னை மதிப்பில்லாதவனாக, ஒரு தவறாவே உணர்ந்தார். ஆனால் கடவுள் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார் என்பதை நாம் அறிவோம். நீங்க அறிந்திருக்கலாம், பிள்ளைகளே, நம்மை சுற்றியுள்ள சிலர் இந்த மனிதர் போலவே காணப்படாமலும் மறக்கப்பட்டவர்களாகவும் உணர்கிறார்கள். அது குஷ்டு நோயால் அல்ல, ஆனால் அவர்கள் தனிமையோடு அல்லது ஒதுக்கப்பட்டதாகவும் உணர்வதால். ஆனா இயேசு நம்ம அறிய சொல்றாரு, யாரும் அவருக்கு உண்மையில் மறைந்தவர்கள் அல்ல. மற்றவர்கள் எல்லோரும் முகம் திருப்பினாலும் அவர் வலியடைந்த இதயத்தை பார்க்கிறார். அவர் தனிமையில் இருப்பவர்களின் நண்பர். ஒரு இரவு தனிமையான தனது வீட்டில் அமைதியா அமர்ந்திருந்த போது அந்த மனிதர் சில பயணிகளிடமிருந்து ஒரு வதந்தியை கேட்டார். அவர்கள் நாசரேத்து இயேசு என்ற ஒருவரை பற்றி பேசினார்கள். அவர் அதிசயமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் என்று. அவர் குருடர்களை குணப்படுத்தினார், நடக்க முடியாதவர்களை நடக்க வைத்தார், மேலும் மக்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் உயிரின் வார்த்தைகளை பேசினார் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதரின் உடைந்த இதயத்துல ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி பிறக்க தொடங்கியது. இது உண்மையா? அவர் தன்னிடம் மெதுவாக, இந்த மனிதர் என்னை போன்ற ஒருவருக்கும் உதவ முடியுமா? அவர் கடவுளிடமிருந்து வந்தவராக இருந்தால் ஒருவேளை எனக்கும் நம்பிக்கை இருக்கலாம் என்று சொன்னார். இனி நிழல்ல மறைந்திருக்க முடியாதுன்னு அவர் முடிவு செய்தார். அவர் ஆபத்துகளை நன்கு அறிந்திருந்த அவர் மக்களிடம் சென்றா அவர்கள் கற்கள் எரியலாம் அல்லது இன்னும் அதிகமாக கூச்சலிடலாம். ஆனா குணமடைய வேண்டும் என்ற ஆசையும் ஒரு நன்மை தொடுதலை பெற வேண்டும் என்ற விருப்பமும் அவரது பயத்தை விட வலுவாக இருந்தது. அவர் ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கார். அவர் செல்ல முடிவு செய்தார். அவர் அந்த இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இது ஒரு நம்பிக்கையின் பயணம். பல வருடங்களா அவர் காணாத ஒளிக்கு தன்னை முன்னேற்றும் ஒரு படி. பல நாட்கள் பயணம் செய்தார். பிரதான சாலைகள்ல செல்லாம தூரத்திலிருந்து எப்போதும் கேட்டார், ஆசிரியர் எங்கே, மகா சிகிச்சையாளர் எங்கேன்னு. அவரது சோர்வும் அவரை தடுக்க முடியல. இயேசு கலிலேயா கடல் அருகே இருக்கிறார் என்று, பிறகு மலைகளில் இருக்கிறார் என்று அவர் வதந்திகளை கேட்டார். அந்த மனிதர் ஒவ்வொரு தகவலையும் பின்தொடர்ந்தார். ஒவ்வொரு அடியிலும் அவரது நம்பிக்கை அதிகரித்தது. இரட்சகரை சந்திக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தார். அவரது பயணம் மிகவும் சோர்வூட்டியது. அவர் சோர்வாகவும் பசிக்கவும் தாகமாகவும் இருந்தார். ஆனா இயேசுவை நினைச்சதே அவரை தொடர்ந்து நகர வைத்தது.
ஒரு மர்மமான சக்தி அவரை தனது திவிக்கு தள்ளி இழுத்தது என்று அவர் உணர்ந்தார். இறுதியில அவர் அதை பார்த்தார். வெயிலில் ஒளிரும் ஒரு வெளியில் பெரிய கூட்டம் ஒன்று கூடியிருந்தது. அந்த நடுவில் தனது வாழ்க்கையை எப்போதும் மாற்றக்கூடிய ஒரே மனிதரை அவர் கண்டுபிடிப்பார் என்று தெரிந்தது. இயேசு அங்கே இருந்தார். மக்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதித்துக் கொண்டிருந்தார். அவரது குரல் மெல்லிய இசை போல மலைகளில் ஒலித்து அனைவருக்கும் அமைதியை ஊட்டியது. அவர் அன்பும் மன்னிப்பும் நம்பிக்கையின் சக்தியும் பற்றி பேசினார். மக்கள் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமா கேட்டாங்க. அவருடைய இரக்கமுள்ள முகத்தை பார்த்தபோது தங்களது பிரச்சனைகளை மறந்து விட்டாங்க. அந்த குடிகாய்ச்சல் நோயாளி திடீரென கூட்டத்துக்குள் முன்னே வந்தார். உடனே ஒரு எதிர்வினை ஏற்பட்டது. ஒரு அதிர்ச்சி மற்றும் பயம் அலை போல் மக்களிடையே பரவியது. நிறுத்து, தொடக்கூடாதடா. சிலர் கோபமா கத்தினார்கள். உன் குகைக்கு போய்விடு. ஆனா அந்த மனிதர் நிற்கவில்லை. அவரது கண்கள் இயேசுவை மட்டுமே நோக்கி இருந்தன. இதுதான் புதிய வாழ்வுக்கான ஒரே வாய்ப்பே என்று அவர் அறிந்திருந்தார். அவர் இயேசுவின் காலடியில விழுந்தார். சாலையின் தூசி அவரது பழைய செருப்புகளை மூடியது. கூட்டம் மரண அமைதியா மாறியது. அனைவரும் மூச்சை பிடிச்சு அந்த ஆசா என்ன செய்வார் என்று காத்திருந்தார்கள். கத்தாவே என்று அவர் வேண்டினார். பல வருடங்களாக அனுபவித்த வேதனையின் பாரத்தில் அவரது குரல் நடுங்கியது. நீங்கள் விரும்பினால் என்னை தூய்மையாக்கலாம். அது முழுமையான சரணாகதி கொண்ட ஒரு தருணம். இயேசு திரும்பி பார்க்கவில்லை. அவர் தன்னை தூய்மையற்றவராக்கும் என்ற பயத்துல தனது ஆடைகளை பின்னுக்கு இழுத்துக்கொள்ளவில்லை. அவர் அந்த மனிதரை பார்த்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு திரும்பிய தனது அன்பு மகனை அவர் கண்டார். அந்த காலத்தில் இருந்த அனைத்து சமூக விதிகளையும் மீறி இயேசு ஒரு செயலை செஞ்சார். அவர் தனது கையை நீட்டினார். அந்த மனிதரை தொடினார். கூட்டத்திலிருந்து ஒரே சுவாசம் எழுந்ததே. அவர் அவனை தொட்டா என்று அவர்கள் நம்ப முடியாம கிசுகிசுத்தார்கள். பல வருடங்களுக்கு பிறகு முதன்முறையா அந்த மனிதர் மற்றொருவரின் தொடுதலின் வெப்பத்தை உணர்ந்தார். இயேசு மிக மென்மையா பேசினார். அவரது உடல் குணமாகும் முன்பே அந்த மனிதரின் ஆன்மாவை அந்த மென்மை குணப்படுத்தியது. நான் விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். தூய்மையாவாய். அந்த நிமிடத்திலேயே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த நோயின் படல்கள் மறையத் தொடங்கின. வலி மற்றும் அரிப்பெல்லாம் மறந்து அதற்கு பதிலாக உயிரின் ஓட்டம் வந்தது. உடனே குஷ்ட நோய் முற்றிலும் மறந்துவிட்டது. அவனது தோல் புதிதாக ஒரு சிறு குழந்தையின் தோலை போல மென்மையாகவும் தெளிவாகவும் மாறியது. இனி அவன் வெளியேற்றப்பட்டவன் இல்ல, அவன் முழுமையானவன் ஆனா. அவன் உயரமா நின்றா. தன் துன்பத்தின் பாரம் இனி அவனை வளர்த்திருக்கவில்லை. அவன் தன் முகத்தை, தன் கைங்களை, தன் மார்பை தொட்டான். தன் கண்களுக்கு அவன் நம்ப முடியவில்லை. அவன் தூய்மையாள. நான் தூய்மையானவன் என்று அவன் வானத்தை நோக்கி கூச்சலித்தான். நான் தூய்மையான. அவனது மகிழ்ச்சி மிகவும் பரவலாக இருந்தது. அது கூட்டத்தினரிடையே பரவி அவர்களின் பயத்தை ஆச்சரியமாக மாற்றியது. இயேசு அவனை அறிந்த ஒரு புன்னகையுடன் பார்த்தார். யாரிடமோ இதை சொல்லாதே என்றவர் எச்சரித்தார். ஆனால் போய் ஆசாரியரிடம் உன்னை காண்பி. அவர் அவன் சட்டத்தை பின்பற்ற வேண்டும்னு விரும்பினார். இயேசு அவனை அதிகாரப்பூர்வமாக தூய்மையானவன் என்று அறிவிக்க செய்ய விரும்பினார். அதனால அவன் முழுமையா தனது குடும்பத்திலும் சமூகத்திலும் மீண்டும் சேர முடியும். அவர் அவனது மீட்பு முழுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். குழந்தைகளை இயேசு வெடியில் காயப்படுத்தும் விஷயங்களை மட்டும் சிகிச்சை செய்யவில்லை. அவர் நம் இதயங்களையும் நம் நட்புகளையும் கூட சிகிச்சை செய்கிறார். உடைந்த அனைத்திலும் அவர் மீட்பை கொண்டு வருகிறார். நாம் நம் பிரச்சனைகளுடன் அவரிடம் வந்தா அவர் எப்போதும் தனது அன்பால் எங்களை தொட தயாராயிருக்கிறார். அவர் நம்மை ஆச்சரியமான முறையில மீண்டும் முழுமையாக்குகிறார். அந்த மனிதர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததா அதை தனக்குள் வைத்துக் கொள்ள முடியல. அவர் ஆலயத்துக்கு போகும்போது சந்தித்த ஒவ்வொரு நபருக்கும் இயேசு தன்னுக்கு என்ன செய்தாருன்னு சொன்னார். முன்பு அவனை தவிர்த்து ஒளிந்திருந்தவர்கள் இப்போது அவன் கதையை கேட்க அருகில் கூடியார்கள். அவனது சாட்சி இருட்டான இடத்தில் இருப்பதாக உணர்ந்த அனைவருக்கும் நம்பிக்கையை தந்தது. அவன் சிறுவயதிலிருந்து பார்க்காத ஒரு பழைய நண்பனை சந்தித்தான். அந்த நண்பன் அதிர்ச்சி அடைஞ்சா. இது உண்மையிலே நீயா என்று அவன் கேட்டான். அந்த மனிதர் சிரித்துக்கொண்டு, ஆம், இயேசு என்னை புதிதாக மாற்றினார் என்றார். அவர் ஆலயத்தை அடைந்து தன்னை ஆசாரியரிடம் காட்டினார். ஆசாரியர் அவரிடம் குசுப்புள்ளி டோரகத்தின் எந்த குறியையும் காணவில்லை. அவர் அந்த மனிதரை தூயவன் என்றும் வீட்டிற்கு திரும்ப தகுதியானவன் என்றும் அறிவித்தார். நன்றி மனதுடன் அவர் நன்றி பலியை செலுத்தினார். இந்த இரண்டாவது வாழ்வுக்கான வாய்ப்புக்காக எல்லா மகிமையும் தேவனுக்கே அளிக்க விரும்பினார். அவரது இதயம் பாடியது. இறுதியா பல ஆண்டுகளா நுழைய தடை செய்யப்பட்ட தனது குடும்பத்தின் கதவுக்கு அவர் வந்தார். அவர் ஆழமா மூச்சை இழுத்து மகிழ்ச்சியில இதயம் துடித்தது. அவரது தாய் வெளியே பார்த்து அவரை கண்டபோது நம்ப முடியவில்லை. அவளது மக வீடு திரும்பி வந்திருந்தான். மேலும் முழுமையாக குணமடைஞ்சிருந்தான். துக்க கண்ணீரும் என்றும் மறைஞ்சு விட்டது. அவர்கள் அவரை கட்டிப்பிடிச்சு இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இறுக்கமா அணைத்தனர். தொட்டுக்கொள்ள முடியாதவன் இப்போது மரியாதைக்குரிய விருந்தினராய் இருந்தான்.
வாழ்க்கை உண்மையில மீண்டும் துவங்கியது. அவர்கள் ஒரு பெரிய விருந்தை தயாரித்தனர். வீடு சிரிப்பும் வீட்டில் சமைக்கப்பட்ட உணவின் அருமையான வாசனையாலும் நிரம்பியது. இப்போது அவர் தன்னை சேர்ந்த இடத்துல மீண்டும் இருந்தார். அவரது திரும்பி வருவதால் முழு கிராமமும் மாற்றமடைந்தது. அவர்கள் தயவு என்பது பயத்தை விட வலிமையானது என்றும் ஒவ்வொரு மனிதரும் கடவுளுக்கு மதிப்பு மிக்கவர் என்றும் கற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்வது அதிகரித்தக. அவர்கள் அந்த அதிசயத்திற்கு கடவுளை புகழ்ந்து சேர்ந்து கூடியார்கள். அந்த மனிதரின் கதை முழு சமூகத்துக்கும் ஒரு ஒளியாகவும் கடவுள் ஒருபோதும் பராமரிப்பதை நிறுத்துவதில்லை என்பதற்கான நினைவூட்டலாகவும் ஆனது. இது நமக்கு ஒரு அழகான பாடம் பிள்ளைகளே. இயேசு நமக்கு மற்றவர்களை எவ்வளவு வேறுபட்டவர்களாக இருந்தாலும் எப்போதும் தயவுடன் நடத்த வேண்டும் என்று காட்டினார். நாம் ஒதுக்கப்பட்டதாக உணரும்பவர்களுக்கு இரக்கம் காட்டும்போது நாம் அவர்களுக்கு இயேசுவின் அன்பை காட்டுகிறோம். நாம் கடவுளின் ஒளி உலகில பிரகாசிக்க உதவுகிறோம். தனிமையின் நிழலிலிருந்து கடவுளின் அன்பின் ஒளிக்குள் சென்ற பயணத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். அவர் இயேசுவை காணும் நம்பிக்கையுடன் இருந்தார். இயேசுவும் அவரை சந்திக்க தயாராக இருந்தார். அவர் இரட்சகரை நம்பியதால் அவரது வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதுபோல நீங்கள் அவருடைய அதிசய சக்தியில நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் மாற்றப்படலாம். முதல்ல இயேசு ஒவ்வொரு மனிதரையும் நேசிக்கிறார் என்பதை நினைவில் வையுங்கள். இரண்டாவது, கடவுளின் தொடுதலுக்கு எந்த பிரச்சனையும் மிகப்பெரியது இல்லை என்பதை அறிந்திருங்கள். அவர் எந்த ஒரு வலியுள்ள இதயத்தையும் குணப்படுத்த முடியும். மூன்றாவது, எப்போதும் நல்லதாய் நடக்க வழிகளை தேடுங்கள். உங்கள் எளிய அன்பு செயல் இன்று யாரோ ஒருவர் எதிர்பார்க்கும் அதிசயமாய் இருக்கலாம். இந்த உலகில் நீங்கள் ஒரு ஒளியாக உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் பிறருக்கு அன்பு காட்டும்போது கடவுளின் மகிமை பிரகாசிக்கிறது. அவரையும் அவருடைய வாக்குறுதிகளையும் நம்பிக்கையுடன் தொடருங்க. ஒவ்வொரு நாளும் கடவுளின் அழகை காணவும் அவருடைய அன்பை பகிரவும் கிடைக்கிற ஒரு பரிசு. அவருடைய ஒளியில நடந்து உங்கள் ஒளி அனைவரும் பார்க்கும் வகையில் பிரகாசிக்க விடுங்க. இந்த கதை பகிரப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். இயேசுவின் இரக்கத்தை உங்க நண்பர்களிடம் சொல்லுங்க. உங்கள் கதை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நம்பிக்கையை தர முடியும். இந்த அதிசயங்களை நாம் பகிரும் போது கடவுளின் ஒளியை உலகின் ஒவ்வொரு மூலையிலையும் பரப்ப உதவுகிறோம். நாம் ஒன்றாக சேர்ந்தா அன்பின் ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். இந்த சிறப்பு கதைக்காக எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. இந்த கதை உங்கள் மனதை நம்பிக்கையால் நிரப்பி உங்கள் ஆன்மாவை அவருடைய பரிபூர்ண அமைதியால் நிரப்பி இருக்கும்னு நம்புகிறோம். நம்பிக்கையுடன் இருந்தா ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் நிகழ முடியும் என்பதை நினைவில் வையுங்கள். பிள்ளைகளே, நாங்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறோம். உங்களுக்காக ஜபிக்கிறோம். நம்பிக்கையுடன் இருக்க. அடுத்த வேதாகம பயணம் வர உங்கள் இதயங்களை கடவுளின் தொடுதலுக்கு திறந்தவையாக வைத்திருங்கள். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை, என்றும் நேசிக்கப்படுகிறீர்கள். இந்த கதை உங்களை ஊக்குவித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் உங்க நண்பர்களுடன் பகிரவும், மேலும் கதைகளுக்காக ஹிஸ் கிங்டம் கிட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவு கடவுளின் ஒளியை உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளுடன் பகிர எங்களுக்கு உதவுகிறது. எங்கள் ராஜ குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு நன்றி. நீங்க சிறப்பாக ஒவ்வொரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு அதிசயத்தையும் கொண்டு நம்பிக்கையின் இந்த சமூகத்தை நாம் ஒன்றாக வளர்ப்போம். அடுத்த கதையில உங்களை மீண்டும் சந்திக்கேன். அதுவரை ராஜாதி ராஜாவால் நீங்கள் நேசிக்கப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். இப்போது விடைபெறுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் ஒளி எப்போதும் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உங்கள் பாதைகளை வழி நடத்தி இன்று இரவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் இதயத்தை அமைதியால் நிரப்பட்டதாக இருக்கட்டும். ஆமா, கடவுள் உங்களுடன் இருப்பாராக. ஹிஸ் கிங்டம் கிட்ஸ். பைபிள் இருந்து இன்னொரு வல்லமையான கதைக்காக நாம் விரைவில் மீண்டும் சந்திப்போம்.